தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் 10ஆம் தேதி போக போகிறார் அப்படின்னு சொன்னவனே திமுகவுக்கு மூக்கு வைத்து உடனே உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த வழக்குடைய தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருக்கு. நேற்று தொடுத்திருந்த அந்த வழக்கோட தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க வரோம். அதுக்கு பிறகு திமுகவுடைய எசென்சி கிட் அவங்களுடைய அந்த அன்பானந்தன் அரியப்பன் அப்படின்ற ஒரு நபரை வந்து கைது செய்ய ஒரு நாள் போயிருந்தாங்க. ஆளு திடீர்னு எஸ்கேப்பாக ஓடி விட்டா போல. அதுக்கு பிறகு நேற்று வந்து கோர்ட் வந்து முன்ஜாமீன் கொடுத்திருந்தாரு. அதுக்கு கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறது அந்த வழக்கு ஒரு பெரிய வழக்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு கீர்த்தனா, இந்த கீர்த்தனா அவர்கள் வந்து அவங்க மேலே எவ்வளவு அபாண்டமாக பழி சுமத்திக்கிட்டு இருக்கிறாங்க திமுகங்கிறத பார்த்தா எனக்கு வயிறு எரியுதுங்க. அந்த அம்மாவை போட்டு படுத்து எழுதுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, இந்த அன்பானந்தன் அரியப்பன் அப்படின்ற ஒரு நபரை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ண போயிருந்தாங்க. அது எதற்காக கைது பண்ண போயிருந்தாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள் அப்பாவா காணும் அப்படின்ற சட்டமன்றத்தில் வச்சு மார்க் பண்ணியிருந்தாப்ல நம்மளுடைய முக ஸ்டாலின் அவர்களை. இதுல டென்ஷனான திமுக காரையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மிட்டாங்க, செவனேன்னு இருந்தாங்க. அவங்க யாரை கிண்டி விட்டாங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள், இந்த சென்சிட்டிவ்க்கு அவங்களுக்கு கையில் ஒன்று கிடச்சிருக்கல ரோமா, அதை சாவி ஆன் பண்ணிட்டு அவங்க வேண்டாம் விட அதை கக்கரே கத்திக்கிட்டு இருக்காது. ஜூலின்ற ஒரு சூனியகரமும் வேற லெவலில் கத்திக்கிட்டு இருக்கீங்களேன். அப்படி ஓவரா கூவுனது தான் நம்மளுடைய அன்பானந்தன். அதாவது அவர் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய குடும்பத்தையும் அவருடைய மகனையும் இழுத்து, இது இல்லாமல் தேவையில்லாத ஒரு நடிகையின் பெயரெல்லாம் இழுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு மனுஷன் சனி ஒருத்தருக்கு உச்சத்தில் இருந்தால் என்ன நடக்குமோ அன்றைக்கி அவன் வாயில் இருந்துச்சு அந்த சனி. எல்லா மேட்டரையும் சிக்கி ஒட்டு மொத்தமாக பெரிய கேஸாக சிக்கிட்டாங்களேன். போலீஸ் கைது பண்ண போயிருந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு கைது பண்ணிச்சு. அதுக்கு வேற ஒப்பார் எவ்வளோ 12 மணிக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு டும்னு பார்க்குறேன். இவனை கைது பண்ணுறது ஒரு குரூப் நிற்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற அளவுக்கு போயிட்டு வச்சுக்கலாம். சரி, அப்படின்னு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு போனாங்க. அவங்க வந்து ஆள் எஸ்கேப், ஆள் இல்லை, வீட்டில் இல்லைன்ட்டாங்க, வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணா முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அதோட முன்ஜாமீன் வழக்கை வந்து கோர்ட் என்ன பண்ணிட்டுனா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார். நான் செய்தது தவறு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு பிறகு இதே மாதிரி எந்த இடத்துலையும் நான் தவறு செய்ய மாட்டேன், எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு கையில் விழாத குறையா கால் விழாத குறையா கெஞ்சினாப்பிள்ளைங்களேன். அப்பயும் அந்த கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, நீதிபதி அவர் என்ன சொன்னார்னா, இதே வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கிடைத்து விட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் கருத்து சுதந்திரமா? ஒரு முதலமைச்சரை நீங்கள் வந்து விமர்சனம் செய்யலாம், ஒரு நடிகையுடன் தொடர்பு படுத்தி, ஒரு அவங்களுடைய ஃபேமிலி ஒய்ஃபை தொடர்புபடுத்தி, குழந்தையெல்லாம் தொடர்புபடுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு முன்ஜாமீனே கிடையாது, போட அடுத்து வீசிட்டு அதுக்கு பிறகு நேரடியாக ஆஜராகணும், இல்லைன்னா போலீஸ் போய் கைது பண்ணுறதுனால அவர் ஆஜராக வந்து தான் இங்கே செம்ம மஜாவாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆஜராகிறதுக்கு முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு முடியாது காரை வந்து காவல்துறை நிப்பாட்டாங்க, உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கார் நிப்பாட்டினது பிறகு சொல்லி குதிச்சாயனா அராஜகங்கிறாங்க. தாவேக்கா வந்து அராஜக ஆட்சி நடத்துதுங்கிறாங்க. கேட்கவே குழுன்ட்டு இருந்தது. இது எதனடா ஒரு காலத்தில் நம்ம கத்திக்கிட்டு இருந்தோம், அராஜகம் பண்ணுறான் திமுக காரணம் கம்மோன்ட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்கள் கோர்ட் வளாகத்திலே கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டு உள்ளெல்லாம் போகக்கூடாது கத்த ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு அக்கா ஒன்று வந்துச்சு, சரண்யான ஒரு அக்கா ஒன்று வந்துச்சுங்களேன். ஒரு ஸ்டிக்கை ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஸ்டிக்கை இந்த கையில் வச்சிருக்குது, கால் முடியலையாம். இன்னொரு ஸ்டிக்கை பார்த்தா இந்த கையில் வச்சுட்டு இப்படி நடந்து போயிட்டு இருக்கு. ஒரு நேரம் பார்த்தா இந்த காலம் வந்தது, ஒரு நேரம் பார்த்தா அந்த காலம் வந்ததுன்னு வைக்கிறேன். எங்கள் பயலுக்கு நல்ல நாள் நீ இப்படி போனாலே ஒன்று சும்மா விட மாட்டாங்க. அது ஸ்கிரிப்ட் படி நடக்காம ஸ்கிரிப்டை மாற்றி அந்தந்த கையிலையும் இந்த கையிலையும் வச்சிருக்கா போட்டு போலதாங்க. இந்த சரணியை யாருக்குன்னா ஏற்கனவே நம்மளுடைய கில்லி சரத் அவர்களுடைய அந்த இதை மாத்திரை நறுக்குனார் வந்துச்சு இல்லை, அந்த கேஸை இவங்க தான் போயிட்டு கேஸ் ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த ஆக்டர் தான் இங்கேயும் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு அந்த அன்பானந்தமுடைய அம்மா அவங்க வேற லெவலில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏமுள்ள யாருக்காக குரல் கொடுத்தான்? மக்களுக்காக குரல் கொடுத்தான், இந்த நாட்டுக்காக குரல் கொடுத்தான், இந்த மாநிலத்துக்காக குரல் கொடுத்தான், தன் தலைவனுக்காக குரல் கொடுத்தான்ட்டு அந்த அம்மா வேற லெவலில் பவாதம் பண்ணிட்டு இருக்குது. அவன் இந்த தமிழ்நாட்டுக்காக தான் அவன் வந்து பேசினான், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. யாருக்காக குரல் கொடுத்தான்? யாரு இந்த பேசுன பேச்செல்லாம் யாருக்காக குரல் கொடுத்தான்? இது நாட்டுக்கு தேவையா? அந்தம்மா ஏம்மா அவனுக்கு கொஞ்ச நாளும் மனசாட்சியோட பேசுவான். அந்த பையன் உன் புள்ள பேசுன பேச்சு என்ன, இது நாட்டுக்கு எதுவும் பிரயோஜனம் ஆக போதா அப்படின்னு அந்த அம்மா வேற லெவலில் வீரநடை போட்டு வீரலட்சுமி கணக்காக போயிட்டு இருந்தாங்களா. அதற்கு பிறகு உள்ளே போனாங்க. அவர் வந்தாப்புல ஆள் மாசம் வந்தாப்புல. அதுதான் இங்கே டக்கராக இருந்துச்சு. ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு குழந்தைய பிரிய முடியாமல் பிரியிறாங்களாம். அப்படி ஒரு எமோஷனல் சோனு. இது மட்டும் நம்ம விக்ரமன்ட்ட கிடைச்சிருந்தீங்களா 10 எபிசோட்ல படமா எடுத்து வெளியிட்டு இருப்போம், பக்கா ஹிட் ஆயிருக்கும் படம். அந்த லெவலில் இருந்துச்சு. இது கோர்ட்டா இல்லை விக்ரமன் படமானு பார்க்கறவனுக்கு ஒரு இதாயிடுச்சு.
இவங்க பிள்ளைய தூக்கிட்டு பிரிய முடியாம பிரியறதும், அதை பார்த்து அவருடைய மனைவி எடுவதும், அங்க அவங்க அம்மா நின்று என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்லை, என் புள்ளி வீரப்புலி, இது கொட்டை எடுத்த புள்ளி, இது கொட்டை எடுக்காத புள்ளின்னு அவங்க அம்மா டயலாக் பேசுறதும், அந்த குழந்தை அழுவுறதும் பார்த்து வக்கீல் எழுத பார்த்து டபாலி எழுத பார்த்து அங்க ஜட்ஜா எழுத ஒட்டு மொத்தமா அந்த கோர்ட்டை கண்ணீர்ல தம்பிக்கிட்டு இருந்ததுதான் பாக்குறோம். பாத்தீங்களா, ஒரு சென்டிமெண்ட் சீனை கொண்டாந்து வச்சோம்னா உடனே நமக்கு பெயில் கிடைச்சுன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பல்லவியுடைய அந்த குழந்தைய விமர்சனம் செஞ்சு ஞாபகம் இருக்கிறதா? 15 நாள் 20 நாளே ஆன அந்த கை குழந்தைய கொண்டு வந்த அந்த தாயை நீங்க அசிங்கப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க. அதன் விளைவாக அந்த குழந்தைய வச்சுதான் எனக்கு பெயிலே கிடைக்கும் போது இதான் சீனு. ஏன்ட்டு அது 10 நாள் குழந்தை, 15 நாள் குழந்தை. இந்த குழந்தை அநேகமா 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவ்வளவு வெயிட்டா இருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துருக்காங்களே, நம்ம இது கிரிட்டிசிஸ் வைக்கல, இது உண்மை நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரோம். அவ்வளோ இப்படி என்ன ட்ராமா பண்ணாலும் கோர்ட்டு பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு. ஜட்ஜி இதெல்லாமே பண்ணாமல் 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் சொல்கிறேன். இதுதான் வந்து திமுக வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக ஜென்சிகிட் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு அக்கிரமத்தை, அநியாயத்தை, அசிங்க கோர்ட் பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இது ரொம்ப தப்புங்க, இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேன், முன் ஜாமீனே கிடையாதுன்னு ரத்து பண்ணிட்டு அவரை கொண்ட இப்போ இன்னைக்கு வந்து 15 நாள் ஜெயிலில் வச்சிருக்காங்கன்னா, இப்போ திமுக எப்படிப்பட்ட ஒரு ஜென்மங்களை வளர்த்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால இப்போ நானும் புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, அவர் தோத்து போயிட்டாப்பல, எங்க நம்ம அவர் பேர் என்ன, முக ஸ்டாலின் ஐயா குடத்துல தோத்து போயிட்டாப்பல, மன வருத்தத்தில் இருப்பாப்பலங்கிறது என்ன புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது முக ஸ்டாலின் மனநிலை. ஆனா டெண்டக்டிவிட்டி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின். எனக்கு கடுப்பா இருக்கு. இவ்வளவு மோசமான ஆட்களை வச்சுக்காதீங்க. பார்க்கறது வியடா இருக்கு, நல்லா இல்ல, அக்லியா இருக்கு, அதெல்லாம் சொல்றேன். போய் கல்யாண வீட்டுல உட்காந்து அழுவுறீங்கல்ல, புதுசா இன்னைக்கு சொன்ன டயலாகே திருப்பி சொல்லாதீங்க. இந்த எங் தாத்தாவிலேயே நான் சொன்ன மேட்டரை திருப்பி சொன்னா கீழே வந்து கமெண்ட் பண்றாங்க. எனக்கு கீழே வந்து எங்க பிள்ளையா எத்தனை வாட்டியே சொல்ல, எங்க தாத்தா போர் அடிச்சு போச்சா, சும்மா இருயா, வேற கதையை சொல்றீங்களா இல்லையா? கல்யாண வீட்டுல எங்கெங்கே போய் ஓட்டு கேட்டோம், சொந்த வீட்டுல ஓட்டு கேட்க மறந்துட்டோம். சொந்த வீட்டுல இதோட 4வது வாட்டி கேட்கிறேன். ஒருத்த நாட்டுல ஒரு கல்யாணம் ஒண்ணு, அங்க இதே ஒப்பாரி தான். தஞ்சாவூர் கல்யாணத்துல இதே ஒப்பாரி தான் வச்சுக்க, பாண்டிச்சேரி கல்யாணத்துல இதே ஒப்பாரி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எங்க ஏதோ ஒரு ஏரியா ஒப்பாரியா, அங்க முந்தா நாள் அந்த ஒப்பாரி, இதே ஒப்பாரி, அதே ஸ்டார்ட் அப், அதே எமோஷனல். கடுப்பா இருக்காது? இதை மாதிரி ஆட்களை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் இந்த கட்சி பலவீனம் அடையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீ அடைஞ்சிட்டு போ, நீ நாசமத்து போ, திமுக நாசமத்து போனா எங்களுக்கு ஆசை, நீ ஊட்டி வள, நான் வேண்டான்னு சொல்லல. பட் இதனால் பாதிக்கப்படுகிறாள் பல்லவி, பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், குழந்தைய கொண்டு போறது இவ்வளவு மோசமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மனசு வருத்தப்பட்டிருக்கும்ல. தலைவர் விஜய் அவர்களை பத்தி அவர் கிண்டல் பண்ணும்போது விஜய் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். அவருடைய தொண்டர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் திமுக அழிவு இருக்கும். அதை பார்க்க போறேன். எனக்கு தெரியுது, எனக்கு திமுக அழியணும் அவ்வளவுதானே. என் வீட்டுக்கு பணம் கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, பக்கத்து வீரனுக்குலாம் கொடுத்தா எனக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல இல்ல, அப்படிப்பட்ட கட்சி அழியணும்னு நினைக்க மாட்டேனா, நாசமத்து போட்டோம். அதற்கு பிறகு என்ன பார்க்க போறேன்னா, தலைவர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூர் போக போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க போயிட்டு பணியாணை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஒரிஜினல் அன்னைக்கு இந்த மேடையில பேசுறது விட்டு அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆயிட்டு. அதுக்கு பிறகு திமுக என்ன செஞ்சுன்னா, RS பாரதியை வச்சு அனுராதா அற்புதம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. விஜய் அவர்கள் அந்த மக்களை போய் சந்திக்க கூடாது, பணியாணை வழங்கக்கூடாது. அப்படி வழங்குனுச்சுன்னா இது அந்த கட்சியுடைய அந்த இது நடக்கிறதுல அந்த கேஸோட சீரம்சத்தை சீர்வளைச்சிரும், அந்த மக்களுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்குற மாதிரி. அதனால அதுவரையிலும் தாவேக்காவை சார்ந்தவர்கள் யாரும் பொது இடங்கள்ல இதை பத்தி பேசக்கூடாது, கரூர் இஷ்யூக்கு இது திமுக தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மேட்டரை கொண்ட கேஸா போட்டாங்க. இதெல்லாம் நல்ல மூவ், ஸ்மார்ட் மூவ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. ஆனா கோர்ட் நேற்று இதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது கோர்ட்டுடா, இது அரசியல் மேடை கிடையாது, நீங்க அரசியல் மேடை மாத்த பாக்குறீங்களா அப்படின்னு கோர்ட்டு சிறுப்பால் அடிச்ச மாதிரி திமுக சொல்லியிருக்கு. நீங்கள் செய்து கொண்டிருப்பது அரசியல். இந்த விஷயத்துல இதை வந்து ஒரு முதலமைச்சராக தற்போது விஜய் அவர்கள் இருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஒரு பணியாணையை வழங்கப் போகிறார் என்பது அரசாங்கத்தோட முடிவு, ஒரு தனிப்பட்ட இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட முடிவு. அந்த முடிவை எடுத்து என்றால் விஜய் அவர்கள் கடந்த காலங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அரசாணை வழங்குவது அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் அப்படிதான். அதை நாங்கள் வந்து கேட்க முடியாது. இது போக இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எதிர்கட்சிகளுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்தும் விதத்தில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுதா பயந்துருக்கிறாங்க இந்த நாட்டில், தெரியுது இல்லை? அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தலைவர் விஜய் அவர்களுக்காக முதலமைச்சருக்கு கருத்து சுதந்திரமே இருக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களா? கோர்ட்டு சொல்லணும் விஜய் அவர்கள் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லணுமா? அப்படி கருத்து சுதந்திரத்தை நான் பறிக்கணுமா? அப்படி நாங்கள் பறிக்க முடியாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இதுவாக இந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த அரசாங்கத்துடைய முடிவு, அதில் நாங்கள் தலையிடவே முடியாது அப்படிங்கிறது கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. தலைவர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி நேரடியாக அந்த மக்களை சந்திச்சு அந்த பணியாணையை கொடுக்கலாம். நேற்று முழுக்க இந்த திமுக ஆளுங்க ஃபுல்லாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, திடீர்னு யோகிக்கலாம் போயிட்டாங்க.
அதாவது இப்போ யாருக்கு ஃபேவர் ஆகிட்டாங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு அவங்க வேலையை நீங்கள் தட்டி பறிக்கிறீங்களா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை 40 பேருக்கு விட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு என்ன நிலைமை ஆகும்? அவங்க நிலைமை நினச்சி பார்த்தீங்கன்னு கேட்குறான். செருப்பு இல்லை, எல்லாம் புது செருப்பாக கிடக்காது, அடிச்சு கீழேறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய பணக்காரன் கிடையாது, புது செருப்பு கீழே அளவுக்கு. இதே நம்மளுடைய நேரு 2538 பேர் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் ஒரு தேர்வில். மாநகராட்சியில் உள்ள அந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த ஒரு போஸ்டிங்கில், இன்ஜினியரிங் போஸ்ட்டில் அந்த 2538 பேரோடு கிடைக்க வேண்டிய வேலையை பணத்தை வாங்கிட்டு வேற ஒரு 2538 பேருக்கு பணியாணை கொடுத்து மொத்தம் அதில் மட்டும் 888 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கிறதாக சொன்னிச்சில்ல. இடி வந்து சொன்னிச்சில்ல, அமலாக்கத்துறை வந்து சொன்னாங்கல்ல. அன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க? அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் 41 குடும்பத்துக்குள்ள உள்ள ஒவ்வொரு ஆளுக்கு கொடுக்க போகிற பணியாணை என்பது கலெக்டர் பதவியோ இல்லைன்னா விஓ போஸ்ட்டோ இல்லைன்னா ஆர்ஐ போஸ்ட்டோ அப்படிப்பட்ட போஸ்ட் கிடையாது. அந்த கவர்மெண்ட் போஸ்ட் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு படித்த ஆளுக்கு அங்காடியில் ஒரு வேலை, சொசைட்டியில் வேலை, அதே மாதிரி ஒரு சாதாரண அது கவர்மெண்ட் போஸ்ட் தான் ஒரு வந்து கிளர்க்கு போஸ்ட்டு. அதே மாதிரி அதாவது பரிந்துரையின் பேரில் கிடைக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, சில இடங்களில் பரிந்துரையின் பேரில் வேலை கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கிளர்க்கு, அதாவது அவங்களுடைய கணவன் இழந்த பெண்களுக்கு மட்டும் அந்த கிளர்க்கு போஸ்ட் கொடுப்பாங்க சில இடங்கள். அது மாதிரி இடங்களில் அது மாதிரி வேலைகள் மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. இவங்க ஏதோ டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2க்கு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய வேலையை பறிக்கிற மாதிரி நேற்று ஃபுல்லாக உட்காந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது குரூப் 1 எக்ஸாமுக்கு ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தட்டி பறிச்சு விஜய் அவர்கள் கொடுக்குற மாதிரி நேற்று ஃபுல்லாக நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அந்த முட்டாப்பர்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காது, புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அப்படின்னாலும் குறைந்தபட்சம் அதே மாதிரி மூடர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். தலைவர் விஜய் அவர் இந்த 41 குடும்பங்களுக்கு கொடுக்க போகிற வேலைங்கிறது சாதாரண அந்த நம்ம ஊரில் இருக்கிற இந்த வேலைகள் இருக்குல்ல, ஒரு கிராம நிர்வாக அலுவலகங்களில் உள்ள ஒரு கிளர்க்கு போஸ்ட்டு, இல்லைன்னா நம்ம ஒரு அங்காடியில் உள்ள ஒரு ஏதோ ஒரு போஸ்ட், இந்த மண்ணெண்ணெய் சீனிலாம் கொடுப்பாங்களா, அது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட், அது மாதிரி ஒரு போஸ்ட்டு, இதே மாதிரி வேலையெல்லாம் கொடுக்க போகிறாங்க தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்கு. இந்த கீர்த்தனாவை சுற்றி பல காலமாக பல இஷ்யூக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே. முந்தின நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க. இது ஒரு குத்தம்னு திமுககாரன் ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கீர்த்தனை போலங்க அடிக்கடா போட்டு அந்த அம்மாவுக்கு 4 போடு போட்டால் தான் புத்தி வரும். எவ்வளோ முட்டு கொடுக்குறது ஒரு இந்த தாவேக்கா ஒரு 50 நாள் ஆகிட்டு ஒரு கட்சி தொடங்கி 50 நாளில் அது அமைச்சராக பதவி ஏற்று பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 1 மாதம் கணக்கு வச்சுங்க. அந்த 1 மாதத்தில் எப்படி 15லேருந்து 20 கான்ட்ரவர்சி கேஸில் இந்த கீர்த்தனவர்கள் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல் முறையாக அவங்க அமைச்சராக பதவி எம்எல்ஏவாக பதவி ஏற்க போனாங்க. எம்எல்ஏ பதவி ஏற்க போன அந்த அம்மா வெற்றி பெற்ற சான்றிதழை வீட்டில் வச்சுட்டு பதவி ஏற்க போயிடுச்சு. சட்டமன்றத்துக்குள்ளே திருப்பி அனுப்பிவிட்டாரு. அதற்கு பிறகு ஒரு ஆளை வச்சு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அங்கே ஒவ்வொரு வாட்டியும் அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரியும். அதுக்கு பிறகு ஊனமுற்றவர் அப்படின்ற வேடம் அங்கே கொண்டு சொல்லுது. நாங்கள் சொல்லலாமா? அதுக்கு தான் மாற்றுத்திறனாளி அப்படின்னு நம்ம சமூகம் அழைக்குது. இங்கே ஊனமுற்றவர் நம்ம வந்து நொண்டி நுடம் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப மோசம் அப்படின்னு ஊனமுற்றவர்னு வச்சிருந்தோம். அந்த ஊனம்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லி மாற்றுத்திறனாளின்னு ஒரு பேரை நான் வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு தமிழ் சமூகம் ரொம்ப விழிப்பாக இருக்கிறது, அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல. இந்த அம்மா சொல்லுது என்ன சொல்லிவிட்டா உடனே இந்த ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுப்போம் அப்படிலாம் சொல்லும் போது அது பெரிய இஷ்யூ ஆனிச்சு. அப்படி ஊனமுற்றம் சொல்லலாம். உடனே நம்ம அடுத்து ஒரு அறிக்கை ஒன்று, நானே ஒரு ஊனமுற்றவருக்கு பிறந்த நானே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பிறந்த குழந்தை தான், என்னை வச்சு நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு உடனே ட்ராக்கை மாற்றி விட்டுச்சுங்களேன். இப்போ ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறோம் அப்படின்ற பேரில் அங்கே போயிட்டு அந்த அம்மா என்ன சொல்லிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த இங்கிலீஷில் கேட்டு அந்த இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கவும் அது வந்து ஒரு தப்பான இன்ட்ராக்டில் அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டுங்களேன். நேற்று உடனே அம்மா 100 பிட்டை போட்டுட்டு, நானே அரசு பள்ளியில் படித்து வந்த ஒரு மாணவி தான், என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டீங்களே டக்குன்னு ஒரு ட்ராக்கை மாற்றிருச்சு. நாளைக்கு ரோட்டில் போயிட்டு இருக்கான் முட்டா பையா, ஏன்டா ரோட்டை நிற்கிறீங்க, அந்த அம்மா வாய விட்டுரும். நானே ரோட்டில் நின்று பசி ஏறிய ஒரு பெண்மணி தான், என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டுவிட்டீங்கன்னு அடுத்த ட்ராக் மாட்டோம். எனக்கு கேட்குறேன், ஒரு அமைச்சராக பதவி ஏற்று இது 6-7 முறை நீங்கள் இந்த பெண் வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு வேலை இல்லை, முட்டு கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கா, உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு எங்களுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்க தான் வேலை. இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு நடக்கிற ஆட்சியில் எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வருது, அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதை என்னங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இங்கே ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க, இதை உடைக்கணும், பிரேக் பண்ணணும். ஒரு மனுஷன் அங்கே உட்காந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு புதுசு, அந்த மனுஷன் அந்த சீட்டுக்கு புதுசு, அவருக்கு வந்து இந்த நிர்வாக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சீர் பண்ணி கொண்டு வராரு. இங்கே ஒரு தலையாய ஒரு பிரச்சனை இருந்தது, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு, இந்த கடந்த ஆட்சியில் முடிஞ்சும் இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா? கடந்த 2 வாரங்களில் அந்த பாலியல் குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஏதாச்சும் நியூஸ் வருதா? ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 10 கேஸ் 15 கேஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த 2 வாரங்களா வாரத்துக்கு 1 கிடைக்கிறதே பெருசா இருக்கு. அந்த அளவுக்கு கம்மியாக்கப்பட்டிருக்கு
அந்த அளவுக்கு சிங்கப்பெண்கள் படம் எங்க பார்த்தாலும் இருக்கிறாங்க. போலீஸ் நடந்தே தங்களுடைய ரோந்து பணிகளை செய்யறாங்க. கடந்த 2 வாரமா இந்த பிரச்சனை ரொம்ப கம்மியாக்கப்பட்டிருக்குங்கிறத உணர முடியும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாதிரியான இடங்கள்ல மின்வெட்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. சென்னையில் இப்போ இந்த மின்வெட்டு பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வரதே கிடையாது. இருக்குன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கட் ஆகுதா, மறுபடியும் அந்த ரெக்கவரி ஆகிட்டு அதுக்குன்னு டீம் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்படி பெரிய பெரிய பிரச்சனைகளை எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் சீர் பண்ணி கொண்டு வரார் தலைவர் விஜய் அவர்கள். இந்த நேரத்தில் இதை மாதிரி அம்மாலாம் வந்துக்கிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதாச்சும் ஒரு 7:30 இந்த அம்மா மைக்கை பார்த்துட்டுனால ஏதாச்சும் ஒரு 7:30 கூட்ட போதும் பயம் வந்துடுது. அதோட ஆட்டிடியூடும் அது பேசுகிற பேச்சும் சத்தியமாக அது என்னைக்கு முதல்ல ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்ட ஆரம்பிச்சு அதுலேருந்து நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு வரவே இல்லை. ஏன்னே தெரியல. அது அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு செய்கை செஞ்சு கொண்டு போனது பிறகு அப்பா பரவாயில்லப்பா நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு அந்த அம்மா என்ன நினைக்க வச்சிடும் நினச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் நினைக்க வைக்கவே இல்லை. அந்த அம்மா வடகொரியா போகிறேன், நான் வந்து அங்கே உள்ள தொழிற்சாலைகளை பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல போகும். அட்லீஸ்ட் அந்த மக்களுக்கு வந்து சொல்லிட்டு போகணும்ல, நான் இது மாதிரி போகிறேங்க, ஒரு மீடியா நிற்கிறாங்க கேட்குறாங்க, அந்த அம்மா பதில் சொல்லாமல் போயிட்டு இருக்கு. இவங்க ஏதோ விஜய்ன்ற மாதிரி நினைப்பில் விஜய் அவர்கள் மீடியாவை சந்திக்கிறேன்னா தெரியுது அங்கே ஒரு பெரிய டேமேஜ் கண்ட்ரோல், இதுதான் டேமேஜ் கண்ட்ரோல். மீடியாவை சந்திக்காமல் இருக்கிறதா டேமேஜ் கண்ட்ரோல். ஓகே, தலைவர் விஜய் அவர்கள் இருக்கார். எல்லாருமே அப்படியே இருந்துட்டா என்ன பண்ண முடியுங்கிறார். அந்த அம்மா மீடியா வந்து சந்திக்காமல் போயிட்டு அடுத்த நாள் ரீல்ஸில் போட்டு தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு அதுக்கே உட்காந்து முட்டு வைக்கலாம். இது மாதிரி சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, நம்மளும் சேர்ந்து அடிக்க கூடாதுனால இதே ஒரு இஷ்யூ ஆயா அந்த அம்மா வந்து சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளே முட்டு கொடுத்தோன்னு வைக்கிறேன். இந்த அம்மா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அப்புறம் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு இதில் போயிட்டு இழவுட்டு போயிட்டு அந்த அம்மா சிரிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதை போட்டு ஓட்டி தள்ளிவிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் கேட்குறாங்க, அம்மா இது மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு நடந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, இதை பற்றி என்னமா நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு அமைச்சர், ஒரு பொறுப்பான அமைச்சராக, இல்லைங்க இது ரொம்ப தவறுங்க, கண்டிப்பாக இது குறைக்கப்பட வேண்டியது. எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இதில் மிக முனைப்பாக இருக்கிறார் பெண்கள் பாதுகாப்பில். அதனால தமிழ்நாட்டு மக்கள் யாருமே பயப்பட வேண்டாம், தலைவர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கார், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு முடிச்சு சொல்லிட்டு போகலாம். நான் கூட சொல்றேன், யாருனாலும் இதை வரத சொல்லலாம், ஒரு அமைச்சராக ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனை சொல்லலாம். அந்தம்மா இது வந்து மேனேஜ்மெண்ட் இஷ்யூ மட்டும் பேசுங்க, பொலிட்டிக்கல் பற்றி இங்கே பேசாதீங்க அப்படி. இது பொலிட்டிக்கல் இஷ்யூவா? இதுதான் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. இதுதான் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கவர்னன்ஸ்ல உள்ள ஒரு பெரிய இஷ்யூ. இந்த அம்மா அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் என்னால் முட்டு கொடுக்க முடியாது. அமைச்சர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டுங்க. இன்னைக்கு வந்து பல அமைச்சர்கள் புதுசு அமைச்சர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மது ஒழிப்புத்துறை அமைச்சராக இருக்க விக்னேஷ் அவர்கள் எனக்கு ஓப்பனாக சொல்றார், எனக்கு இதை பற்றி புதுசுங்க, நான் ஒரு 3 நாள் எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தவர், 3 நாள் நான் வெளில வரவே இல்லை, இதை பற்றி எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், இதில் எங்கள் அவ்வளோ ஊழல் நடக்குது, இதில் எங்கள் பணம் போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நான் வெளில வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு ஓப்பனாக சொல்றாருல, அதான் பிடிச்சிருக்கு. அவர் புதுசு. தாவேக்கால வந்து நம்மளுடைய செங்கோட்டை தவிர எல்லா புதிய அமைச்சர்கள். இந்த அம்மா மாதிரி 7:30 கூட்டம் அமைச்சர் யாருமே கிடையாது. இதாச்சும் ஒரு 7:30 இந்த அம்மா வந்தாலும் 7:30ங்கிற பயத்தில் வாழ வேண்டியதாக இருக்குது. இப்போ தாவேக்கால இப்போ கீர்த்தன் அவர்கள் இது வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த இஷ்யூ ஆயிருக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கீர்த்தன் அவர்கள் இது வரைக்கும் பிடிக்கிற அணி எல்லாமே தேவையில்லாத அணி தான் இருந்திருக்கு. அதில் இது ஒரு அணி தேவையில்லாத ஒரு அணியை பிடிக்க போட்டு போயிருக்குன்ட்டு அப்படின்ட்டு போக வேண்டியதான். இது உங்களுடைய வேலையே கிடையாது. உங்களுடைய துறை அமைச்சர், நீங்கள் என்ன துறை அமைச்சர்? நீங்கள் தொழில்துறை அமைச்சர்னா நீ அந்த வேலையை பார்த்துருக்கலாம். சீமான் அவர்கள் செருப்பு அடிச்ச மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்டுவிட்டார். இந்த திருவள்ளூரில் இந்த அமோனியா கேஸ் லீக் ஆகி இவ்வளவு பேர் செத்தாங்களே, அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியாமா? அதானமா அவனோட வேலை. ஒரு துறையில் நடந்த பிரச்சனை நீ போனியாமா? ஸ்கூல் நம்மளுடைய ராஜ்மோகனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அமைச்சர் ராஜ்மோகனுடைய. அதில் உள்ள நீ எங்கம்மா அங்கே போய் உட்காந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்க? அது ராஜ்மோகன் அவருடைய வேலைமா, நீ எதுக்குமா அங்கே போனான்னு கேட்டிருக்காரு. சரியான கேள்வி. திமுக மட்டும் பொலன்னு நடந்துட்டு இருக்கான். சந்தோஷமா இருந்துச்சு, போட்டு பொழங்கடா, வாரம் ஒரு வாட்டி இது மாதிரி பண்ற அமைச்சர்களை போட்டு பொழந்துட்டாதான் அதுக்கு புத்தி வரும். இந்த நேரத்தில் நம்மளாம் கூட நிற்க கூடாது. அவங்களுக்குலாம் என்னன்னா, தலைவர் விஜய்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லா நேரத்தையும் கூட நிற்கிறாங்க அந்த விச்சுவல் அரேஸ், அப்போ நமக்கும் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மாலாம் நினச்சிக்கணும். என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு ஒரு சால் சாப்பாட சொல்லிக்கலாம், அதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு டயலாக போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம பார்த்தா கூட பையன் நினைக்குது, நாங்களாம் நிற்க மாட்டோம், போட்டு ஒரு வாரம் போட்டு நொறுக்குறான்ட்டு நாங்கள் விட்டு போயிட்டே இருப்போம். அமைச்சர்கள் உங்களுடைய தகுதி, அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் இந்த பொது வெளியில் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்களும் உங்கள் பின்னாடி அணிதிரளும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்போம். இதை மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக நடந்துட்டு இருக்க அமைச்சர்கள் நாங்கள் கூட நிற்க தயாராக இல்லை. விர்ச்சுவல் வாரியர்ஸும் கூட நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் ஒன்று சொல்கிறேன், தலைவர் விஜய்களுக்கு மட்டும்தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அவர் பின்னாடி தான் ஒவ்வொருத்தராக அவங்க பேரை வச்சுக்கிட்டு நான் எல்லா தவறுகளும் பண்ணிட்டு நான் அதில் வந்து தப்பிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் யாரும் பொறுப்பாக மாட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.